பேசுவதற்கு தமிழர் தரப்பு தயாராக இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து தலைவர் பிரபாகரன் காலம் வரைக்கும் பல தடவைகள் பேசி பேசி போயிருக்கிறோம். அதனை விட எங்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே தலைமைத்துவத்தை வழங்கிய பொழுது கூட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் பேசி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். உங்களோடு கைகோர்த்து ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை கதவுகளை திறந்திருக்கிறோம். ஆனால் உங்களிடமிருந்து அதற்கான எந்த செய்திகளையும் இதுவரை காண முடியவில்லை. ஓராண்டு நெருங்குகிறது இந்த அரசு. இன்னும் 4 ஆண்டுகளில் இந்த அரசின் பதவிக்காலம் இருப்பீர்களா இல்லை வேற யாருமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் 50 ஆண்டுகள் கடந்து வந்த உங்களுடைய வலிகளும் கண்ணீரும் இன்னொரு இனம் சார்ந்து ஏன் உங்களால் ஒரு பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை, இனம் சார்ந்த உணர்வுகளை ஏன் தொட முடியாமல் இருக்கிறது? இந்த மண்ணில் மட்டுமல்ல, மலையகத்திலே வாழுகிற தமிழர்கள், வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழர்கள், கொழும்பிலே வாழுகின்ற தமிழர்கள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் ஏதோ ஒரு பாதிப்பை அவர்கள் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வருகிற 9ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மன்னாருடைய மறைந்த மன்னாருடைய ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தில் வன்னி பிரதேச அரசு அதிபர்களின் கூற்றுப்படி 4,29,059 பேர் அந்த பகுதியிலே வாழ்ந்ததாக அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கை இன்று உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஐநா சபை வெளியிட்ட அறிக்கையின்படி 2,82,382 பேர் யுத்த பிரதேசத்திலிருந்து அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்துள்ளார்கள். அப்படி என்றால் 1,46,679 பேருக்கு என்ன நடந்தது? இதை மன்னார் ஆயர் கேட்டார். நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவர் கேட்டும் அந்த அறிக்கை இன்று மனித உரிமைகள் ஆணையத்திலே கிடப்பிலே இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது, உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது. பலர் இங்கு வந்து ஆய்வு செய்தார். நவநீதம் பிள்ளையம்மா வந்தார், தருஸ்மர் தலைமையிலே ஜஸ்மின் சூக்கா, ரட்னர் உட்பட்ட குழு இங்கு வருகை தந்தார்கள். ஜஹாங்கீர் தலைமையிலே ஒரு குழுவினர் ஆய்வு செய்தார்கள். இந்த விளவு நடைபெற்று முடிந்து 2015ஆம் ஆண்டிலே அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர அவர்கள், நானும் மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்த பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச சட்ட வல்லுநர்கள், சர்வதேச தொழில்நுட்ப உதவிகளை பெற்று உள்நாட்டு ஒரு கலப்பு முறையிலான விசாரணையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொன்னார். ஒரு நாடாக நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த சபையிலே ஏற்றுக்கொண்ட, உயர்ந்த சபையிலே ஏற்றுக்கொண்டதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த நாட்டில் எப்படி நீதி கிடைக்கும்? நாங்கள் நீதி என்பது எந்த அடிப்படையில் வழங்க முடியும்? ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு யார் நீதி வழங்குவது? நான் திரும்பவும் கேட்கிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, எம்மீது எவர் குற்றம் புரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை, குற்றவாளி தண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு யதார்த்தத்தில் ஒரு வினோதமாக இல்லையா இது? எம்மீது எவர் குற்றம் புரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை, குற்றவாளி தண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். எம்மீது எவர் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினாரோ, எம்மீது எவர் கொத்து குண்டுகளை கொட்டினாரோ, எம்மில் பலர் காணாமல் போக யார் காரணமோ, எம்மை யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமே நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீதி விசாரணை என்பது உள்ளக முறையிலே நீதியாக இது நடைபெறுமா? குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால், குற்றம் புரிந்தவனே விசாரணை செய்வதென்றால் அது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி எந்த வகையிலே கிடைக்கும்? அவை தயவு செய்து கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே நீண்ட காலம் புரியோடி போயிருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்று யாழ்ப்பாணத்தில் அரியாலை சித்துப்பாத்தியிலே கண்டெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் தமிழர்களுடையவை என்பது மிக தெளிவாக தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, மிகவும் தெளிவாக என்றும் சொல்லுகிறேன், இயற்கை எப்பொழுதும் தவறுகளை விடுவதில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது யாராவது கனவிலே வந்து கண்டதல்ல, அல்லது யாராவது அரசியல் தலைவர்கள் வந்து அடையாளப்படுத்தியதல்ல, அல்ல இலங்கை அரசு தேடி போய் இந்த இடத்திலே எலும்புகள் இருக்கின்றன தோண்ட வேண்டும் என்று சொன்னதல்ல. இயற்கை தானாக அந்த இடத்தை காட்டி தந்திருக்கிறது. ஆகவே இயற்கையினுடைய தீர்ப்பு நியாயத்துக்காக சொல்லுகிறது. அந்த நியாயத்தை தான் நான் இந்த இடத்துல உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இந்த விடயங்கள் தொடர்பாக கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் 2025 8 4ஆம் தேதி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். அதே போல அவருடைய பார்வைக்காக 2025 7 31ஆம் தேதி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். அதே போல ஜனாதிபதி மேன்மை தங்கிய அனுரகுமார சாநாயக்கா அவர்களுக்கு
2025 7/31 ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன். நான் இந்த கடிதங்களையும் சபாபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதங்கள். இந்த நாட்டிலே சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினருடைய செயல்பாடுகள், இந்த நாட்டிலே எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் தொடர்பிலே இன்னும் இருக்கின்ற நிலைமைகள், நாங்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்து துயரத்துக்குள்ளாக்கப்படுவது. அண்மையிலே முத்தையன்கட்டு பகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். பிழை ஒரு மனிதன் விடலாம், ஆனால் கொல்லுவதற்கான அந்த சட்டம், அவரை கொலை செய்வதற்கு இராணுவத்திற்குரிய உரிமை யாரால் வழங்கப்பட்டது? மிக மிக மோசமான செயல் அல்லவா? அவை தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான தயார் நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான பிரச்சனை ஒரு நீண்டது. நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம். எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம்? நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும், நாங்கள் இரண்டு சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த மண்ணிலே இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கான காரணம் கூட நீண்ட காலம் பேசப்பட முடியாமல் இழுபட்ட நிலையிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பில் இந்த அரசு அதிகமான ஒரு கவனத்தை கொள்ள வேண்டும், கூடுதலான கரிசனையை கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பும் செயல்பாடும் உங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் 1987 ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதனை எதிர்த்தவர்கள் நீங்கள், அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் நீங்கள். 2006 ஆண்டில் இணைந்திருந்த வடகிழக்கு எதிராக வழக்கு போட்டு அதனை பிரித்தவர்கள் நீங்கள். 2 நிமிஷம். அந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் நீங்கள். ஆகவே இன்று பிரச்சனைகளுடைய முடிவிடம் உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் தான் இவற்றை கையாண்டவர்கள். அதனால் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் கொண்டு வந்த பல தீர்மானங்களை இல்லாமல் செய்வதற்கு அல்லது அவற்றை நிர்மூலமாக்குவதற்கு, நீர்த்து போக செய்வதற்கு ஆரம்பகால ஜேபிபியாக இருக்கலாம், இன்றைய நீங்கள் என்பிபியாக ஒரு புதிய முகத்தை எடுத்திருக்கலாம். நான் கோபத்தோடு பேசவில்லை, நான் உங்களுக்கு சவால் விட்டு பேசவில்லை, நான் உங்களோடு எதிரிகளாக பார்க்கவில்லை. தயவு செய்து நான் இதில் இருக்கின்ற அமைச்சர்கள், பிரதம அமைச்சர் உட்பட ஏனையோரோட கூட கேட்கிறேன். நாங்கள் உங்களோடு நண்பர்களாக கேட்கிறோம், உங்களோடு கைகோர்க்க விரும்புகிறோம். இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான எங்களுடைய கைகோர்ப்பு என்பது நாங்களும் நீங்களும் இந்த நாட்டினுடைய இணை பங்காளிகளாக இணைந்து செயல்படுவதற்கான பங்காளிகளாக எவ்வாறு எங்களுடைய கரங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வது, எங்களுடைய கரங்களை எவ்வாறு சேர்த்துக் கொள்வது, அதற்கான பாதை, அதற்கான திட்டம் உங்களிடம் என்ன இருக்கிறது? ஓராண்டு கடந்தும் நீங்கள் அந்த முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்பதனால்தான் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இது ஒரு வரலாற்றின் கட்டம், இது ஒரு வரலாற்றின் பாதை. இந்த தவறை ஜே.ஆர். ஜெயவர்தன விட்ட தவறை, அல்லது பிரேமதாசா விட்ட தவறை, விஜயதுங்க விட்ட தவறை, சந்திரிகா விட்ட தவறை, மஹிந்த ராஜபக்ச விட்ட தவறை, கோட்டா விட்ட தவறை நீங்கள் விடமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே வரலாறு உங்களுடைய கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. இந்த தலைவர்களுடைய பட்டியல் எவ்வாறு இந்த மண்ணிலே மறக்கப்பட்டிருக்கிறதோ, நாளை என்பிபி ஜேவிபி என்பதும் மறக்கப்படக்கூடாது. ஆகவே வரலாற்றிலே ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்க, இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கிற வடக்கு கிழக்கு மலையக மக்களுடைய பிரச்சனையிலே, அவருடைய அரசியல் தீர்விலே, அவருடைய அதிகார பகிர்விலே உங்களுடைய காத்திரமான கனதியான பங்கை ஒரு இணை பங்காளிகளாக கைகோர்த்து கொண்டு செல்வதில் நீங்கள் என்ன தயார் நிலையை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உடனே சொல்லுங்கள். தயவு செய்து மலேசிய நாட்டிலே பினாங்கு மாநிலம் எவ்வாறு கொடுத்தது, வளர்ந்தது, அதே போலதான் இந்த நாட்டினுடைய வடக்கு கிழக்கு மலையகத்தினுடைய அபிவிருத்தி என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கை வகிக்கும். ஆகவே இந்த பிரேரணை நான் நினைக்கிறேன் ஒரு சகாப்தத்தை திறக்க வேண்டும், ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தலைவரிடம் கேட்டு நிறைவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.